ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷனோட டே 6ல் இருக்கோம். இன்றைக்கி 4 பசில் இருக்குது. 4மே ஒரு கிளர்க் பிஓ ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பசில் தான். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பசிலுக்கு 2.5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் போட்டு முடிக்கிறீங்கன்னு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போடாதவங்க பாருங்கள். ஓகே, மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பர்சன்ஸ், 4 months, 2 dates இருக்குது. வேகமாக மந்த் போட்டுக்கலாம். 8/11. ஓகே, May 31, July 31. ஓகே, M registered 3 persons after O who doesn't register in an even numbered date. O வந்து ஆட் நம்பர் டேட். அப்போ ஓக்கு அப்புறம் M 3 persons ஆஃப்டர் வருமா. O ஆட்னா இங்கே போடலாம், M 3 persons ஆஃப்டர் இங்கே போடலாம், O இங்கேனா 3 persons ஆஃப்டர் M இங்கே போடலாம். ஒன்லி 1 person registered between O and L. O and L இங்கே மட்டும்தான் வரும். இதில் 2 possibilities, O and L, OL. K registered 2 months after L where both are registered on different dates. K registered 2 months after L. 2 person கிடையாது, 2 மாதம், 2 months after L. ஓகேவா. L 2 monthsனா L இதில் மே மந்த் இருக்குது, அப்போ ஜூன் கிடையாது, ஜூலையில் வரும். வேர் போத் ஆர் ரிஜிஸ்டர்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ், வேறு டேட்ஸில் இருக்காங்க. ஸோ L11 அப்படின்னா கே வந்து 8 இருக்கும். இதில்
L11னா K 8 இருக்கும். ஓகே, இதில் Lக்கு அப்புறம் 2 months அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி தேவையில்லை, கட் ஆயிடுச்சு இப்போவே. Both K and I didn't register the same month. KI didn't register the same month. ஓகேவா, கேயும் ஐயும் சேம் மந்தில் வர மாட்டாங்களாம். ஐ ரிஜிஸ்டர் 2 persons பிஃபோர் ஜே. அப்போது ஐ டேஷ் ஜே அப்படி இருக்கும். ஐ டேஷ் ஜே. கே வந்து கேயும் ஐயும் சேம் மந்த் கிடையாது. அப்போது எஸ், அப்போது ஐயை இந்த பாசிபிலிட்டியில் இங்கே போட முடியாது, ஏன்னா கேயும் ஐயும் சேம் மந்தில் வந்துடும். ஸோ ஐ இங்கே போட முடியாது. அப்போ கண்டிப்பாக ஐ ஜே இப்படி தான் போட முடியும். ஓகேவா, ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் வந்து இந்த மாதிரி ஏப்ரல் 8 மே 8லேயும் போடலாம், ஜூன் 11 ஜூலை 11லேயும் போடலாம். ஸோ இது அப்படியே இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஐ ஜே ஓகேவா. பி ரிஜிஸ்டர்ட் நெய்தர் அட்ஜசன்ட் மந்த் ஆஃப் ஜே. ஜேயோட பக்கத்து மந்தில் அட்ஜசன்ட் மந்தில் பி இருக்க மாட்டாங்களாம். ஜே இங்கே மே தான் இருக்காங்க. அப்போ ஜூனில் பி வராது, ஜூலையில் தான் பி வரும். இருக்கட்டும். அடுத்த பாசிபிலிட்டியில் ஜே மே இருக்குன்னா ஜூனில் வராது, ஜூலையில் தான் வரும். இதில் ஜே கீழே தான் இருக்குது. ஸோ ஜூனில் வராது, மே ஏப்ரல் ஓகே ரெண்டு இடத்துலையும் வரலாம். இன்னும் மிச்சம் இருக்க ஒரு எழுத்து ஓகே என் மட்டும்தான், பிஆர்என் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நார் இன் த சேம் மந்த் ஆஸ் எம் கூட பி வராதான். இங்கே எம் இருக்குது, பி இருக்குது. ஸோ இது வராது. மிச்சம் இருக்கிறது என் மட்டும்தான். இதை போட்டாச்சு. ஆனால் இதில் வந்து இதுவும் அதுவான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. இதுதான் எல்லாம் பெர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான் இது ஆன்சர். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கிளர்க்கில் கேட்பாங்களான்னு தெரியல, மோஸ்ட்லி பிஓவில் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லா மாதிரியும் பசில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் பசில். இது 2 நிமிஷம் போதும். கொஸ்டின் குட்டியாக இருக்குது. ஓகே, 2.5 minutes எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 8 பேர் இருக்காங்க. சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் சென்டர். அவ்வளோதான். வேறு எதையுமே நீங்கள் உட்காந்து வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் பர்சன்ஸ் அப்படிலாம் வாசிக்க தேவையே இல்லை. சரியா? எட்டு பேர் ஃபேஸிங் அவே. இது நோட்டில் போடும்போது, பேப்பரில் போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி கோடு போடுறதெல்லாம் இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, ஜிக்கும் டிக்கும் இடையில் ஒருத்தங்க இருக்காங்களாம். 1 person பிட்வீன் ஜி அண்ட் டி. ஜி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டியை இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கலாம். The one who sits opposite to D sits immediate right of E. ஈயோட இமிடியேட் ரைட்டு தான் இவங்களாம். அப்போ இ இங்கே போடலாமா? ஈயோட இமிடியேட் ரைட் தான் திஸ் பர்சன் இஸ் ஆப்போசிட் டு டி. ஓகே, டியோட ஆப்போசிட் ஈயோட இமிடியேட் ரைட். எஸ், இங்கே இ வரும். ஈயோட செகண்ட் ரைட் ஏ. ஈயோட செகண்ட் ரைட் ஏ. A and B are immediate neighbors. ஓகே, B இங்கேயும் வரலாம். ஓகே, பார்த்துக்கலாம். As many persons sit between B and F as between F and H. Who doesn't sit a neighbor of C? ஓகே, அப்போது என்னென்னா B இருக்கும், H இருக்கும். ஓகே, சென்டரில் F இருக்கும். அப்போ தான் பிஎஃப்க்கு எவ்வளோ கேப்போ அதான் எஃப்ஹெச்சுக்கு கேப். ஸோ பிஎஃப்ஹெச் வரும், ஹச்சுக்கிட்ட சி வராது. பி இங்கே இருக்குது. அப்போ 1 ஓகே, பிஇ இங்கே ஒரு கேப்பில் எஃப் போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கேப் கழித்து ஹச்சு போடணும். இங்கே ஆல்ரெடி டி இருக்குது, ஸோ போட முடியாது. இப்போது இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா பிஎஃப் 2 கேப் விட்டு போட்டோம்னா ஹச்சு 2 கேப் விட்டு இங்கே போடலாம். ஆனால் இங்கே தான் சி போடணும். ஸோ ஹச் சி கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் வராது, இது ஃபுல்லுமே வராது. ஓகே, இப்போ இங்கே ஏ பக்கத்தில் பி வரும். ஸோ பி இங்கே போட்டோன்னா எஃப்ஹெச் ஹச்சுக்கிட்ட சி வராது. அப்போ டூ கேப் போட்டு இங்கே எஃப் போட்டோன்னா இங்கே ஹெச் போடலாம். ஸோ பிஎஃப் எஃப்ஹெச் கரெக்டாக இருக்குது. சி இங்கே போட்டோன்னா ஓகே, இதான் பெர்ஃபெக்டாக முடியுது. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ எது நம்ம இங்கே இந்த இடத்துல பி போடாமல் இங்கே பி போட்டு பார்க்கலாமா? பி போட்டோன்னா எஃப்ஹெச் எங்கே போட முடியும்? இங்கே எஃப் போட்டோன்னா இங்கே ஹெச் போட முடியாது. இங்கே எஃப் போட்டோன்னா இங்கே ஹெச் போட முடியாது. ஸோ அதனால் இதான் இது. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்டு தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பசில் போகலாம். நம்ம பசில் நிறைய போட நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே, நிறைய விதமாக யோசிக்கிறதுக்கு மைண்டில் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? தென் இதுக்கு 2 minutes போதும். டே பஸ்ஸில் தானே, ஈஸியாக போட்டுடலாம். 2 minutes enough to solve. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே. ம் 7 people 7 days ஸ்டார்டிங் ஃப்ரம் Thursday. ஓகே, ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். Thursday, Friday, Saturday, Sunday, Monday, Tuesday, Wednesday. Okay, W went 3 days before Z. Who went one of the days after Monday? After Monday தான் Z தான். ஸோ இங்கே ஒன்று போடலாம். W went 3 days before. 1 2 3 1 2 3. Only one person went between W and T. ஸோ T கீழேயும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ T இங்கே மேலே போட்டோம்னா இங்கேயும் கீழே இருக்குது WT. ஓகே, as many persons before T after X. ஓகே, நைஸ். Tனா இங்கே எக்ஸ் வரும், Tனா இங்கே எக்ஸ் வரும், இங்கே Tனா இங்கே எக்ஸ் வரும், இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் வரும். எக்ஸ் who doesn't go on ஃப்ரைடே எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வராது. only 2 persons went between X and U. 1 2 1 2. we went after U but not immediately after. யூக்கு அப்புறமா ஆஃப்டர் யூ. எஸ், வி இங்கே தான் போட முடியும் ஆஃப்டர் யூனா, பட் நாட் இமிடியட்லி ஆஃப்டர் அப்படிங்கும்போது. ஸோ இது வந்து வராது. இங்கே வி போடலாம், மிச்சம் உள்ளவங்க இங்கே போட்டுடலாம். ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் பஸ்ஸில் சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் பஸ்ஸில் இதுக்கும் 2.5 minutes எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓகே, ஸ்டார்ட். ஓகே, டைம் ஆச்சு.
மொத்தம் 8 பேர் இருக்காங்க. மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வேரியபிளாக 3 இது இருக்குது. அட்லீஸ்ட் 2 persons பட் நாட் மோர் தென் 3 persons பை ஃபார் தேர் ஸ்டடீஸ். ஓகே, அட்லீஸ்ட் 2 நாட் மோர் தென் 3. அப்போது என்ன பாசிபிலிட்டி வரலாம்? அட்லீஸ்ட் 2னா கண்டிப்பாக ஒன்று 3 இருக்கும். மோர் தென் 3 2 3 3 ஓகேவா? ஸோ அப்படி தான் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப். ஒரு 3-4 பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். ஓகே, இதை அழிச்சிடலாம். O and R buy different course but both of them are not buying video course. வீடியோ கோர்ஸ் வாங்கலை பட் O and R பை டிஃப்ரெண்ட் கோர்ஸ் தான். அப்போது மார்க் டெஸ்ட் இல்லைனா பிடிஎஃப் கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ O இங்கே போட்டோன்னா R இங்கே போடலாம், R இங்கே போட்டால் O இங்கே போடலாம். ஓகே, L buys the same course as Q. அப்போது Lலும் Qவும் சேம் கோர்ஸ். both of them neither buys the same course as O nor buys the PDF course. பிடிஎஃப்பில் வராது, LQ இங்கே வராது. ஓ பை பண்ண கோர்ஸும் அவங்க பை பண்ணலையா. அப்போது இதான் ஃபஸ்ட் இதில் மார்க் டெஸ்ட்டில் ஓ இருக்குது. அப்போ அங்கே எல்கியூ வராது, வீடியோ கோர்ஸ் தான் எல்கியூ வரும். அப்போ இதில் மார்க் டெஸ்ட்லேயும் வரலாம், வீடியோ கோர்ஸ்லேயும் வரலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். எல்கியூ இதில் எல்கியூவா? ஆமாம், ஓ இருக்க இடத்துல வரலையா? ஓகே, இப்போ எல்கியூ முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், N and S buy different course where both are not buying the same course as R and P. R, P இருக்கிற இடத்துல NS இருக்காது. ஆனால் Nனும் Sமே டிஃப்ரெண்ட் கோர்ஸ் தான் பை பண்ணியிருக்காங்களாம். அப்போது R வந்து இதில் இருக்குது, பிடிஎஃப் கோர்ஸில் இருக்குது. அப்போது மேலே N இல்லைனா S வரும். கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு சென்டென்ஸில் எஸ் டசன்ட் பை த சேம் கோர்ஸ் ஆஸ் கியூவும். அப்போது கியூ இருக்க இடத்துலையும் எஸ் வராது, ஆர்பி இருக்க இடத்துலையும் எஸ் வராது. அப்போது எஸ் வந்து ஃபஸ்ட் இடத்துல தான் வரும். ஓகேவா? அப்போது என் வந்து இங்கே வரும் ஃபஸ்ட் பாசிபிலிட்டியில். செகண்ட் ஒனில் என்எஸ், எஸ் வந்து ஆர்பி கியூ அது இருக்க இடத்துல எங்கேயுமே எஸ் வராது. ஓகே, இதில் வந்து என்ஆர்எஸ் என்ஆர்எஸ் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வந்து ஆர்கியூ இங்கே வராது, அப்போ எஸ் இங்கே இருக்கும், என் வந்து இங்கே வரும். ஓகே, எம் பி டசன் பை மார்க் டெஸ்ட், பி வந்து மார்க் டெஸ்ட் இல்லையா, பி இங்கே வராது கண்டிப்பாக. எம்மும் பியும் நாட் பையிங் டிஃப்ரெண்ட் கோர்ஸ், அப்போனா எம் அண்ட் பி பையிங் சேம் கோர்ஸ். எம்பி வந்து சேர்ந்து தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன்றில் போடணும் அப்படின்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் மட்டும் தான் எம்பிஏ போட முடியும். ஏன்னா 2 3 3 தானே பாசிபிலிட்டி. 2 + 3 + 3 2 5 8 மொத்தம் 8 பேரா. ஸோ ஆல்ரெடி இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ எம்பி இங்கே தான் போட முடியும். இதுலேயும் இப்போ எங்கேயும் போட முடியாது. இதில் எம்பி இங்கே போடலாம், ஆனால் இங்கே பி வரக்கூடாதுனால ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து பாசிபிலிட்டி மாதிரி இருக்குது. ஸோ என் இல்லைனா எஸ், என் இல்லைனா எஸ் அப்படி இருக்குது. ஆனால் இது மட்டும் என்ன அப்படின்னா ஓகே பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இது எல்லாமே ஒரு பிஓ லெவல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.